புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் மே 12 பிறந்தநாள் காணும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளில் எல்லையை காக்கும் ராணுவ வீரர்களை வணங்குகிறோம். RS ராஜேஷ், அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். மே 12 பிறந்தநாள் காணும் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வழக்கறிஞர் அபிஷேக் ரங்கசாமி, மாவட்ட செயலாளர், MGR இளைஞரணி, தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம். ஒரு சாமானியன் ஒரு 34 அமைச்சர்ல ஒரு அமைச்சரா இருந்தவர் இப்போ அம்மா இறப்புக்கு பிறகு ஒரு கட்சி பொதுச் செயலாளர் ஆயிட்டாரு. ஒரு 4.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருந்திருக்காரு. பொது வாழ்க்கை ஜனநாயகத்துக்கு வந்துட்டோம்னா விமர்சிக்கத்தான் செய்வாங்க. விமர்சிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அது மன்னராட்சியாக இருந்தால் விமர்சிக்காமல் இருக்கலாம். ஜனநாயகத்துல இதெல்லாம் விமர்சனைக்கு வரத்தான் செய்யும். அதை பத்தியெல்லாம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் துளியும் கவலைப்படவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 100 மதிப்பெண்கள், மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 100 மதிப்பெண்கள் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படி பார்க்கிற போது இவர் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த போது அவர் சாதித்த சாதனைகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 100க்கு 80 விழுக்காடுல இருந்து 85 விழுக்காடு வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போகும். டான்ஜெட்கோ நியூயார்க் கிழக்கு மாகாணத்துல வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. இப்படி எல்லாம் எந்த ஒரு நீதிமன்றத்திலேயாவது வெளிநாட்டுல, அதுவும் வளர்ந்த நாடான அமெரிக்காவில, தமிழ்நாட்டுல ஏறத்தாழ 70 துறைகளுக்கு மேல இருக்கு. ஒரு துறைகள் மீது ஏதாவது வேற துறைகள் மீது எடப்பாடி ஆட்சியில ஒரு வழக்கு போட்டாங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர், அதிமுகன்னு வச்சுக்கோங்க, அதிமுக முதலமைச்சர் இருக்கிற போது ஒரு 10,000 ரூபாயில ஒரு குடும்பம் வண்டி ஓட்டிடலாங்க. சொத்து வரி 150%. எடப்பாடி ஏத்தலைங்க, இவங்க ஏத்திருக்கிறாங்க. காரணம் 15வது நிதிக்குழுன்றாங்க. ஏத்தி போட்டு மத்திய அரசு மேல பழிய தூக்கி போடுறது. ஆனா எடப்பாடி அப்படி இல்லையா? அதே பிரதமர் தான், இன்னைக்கு அதே பிரதமர் தானே. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு அக்னீஸ்வரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் அக்னி சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். 12ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திருமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய பிறந்தநாள். இந்த பிறந்தநாளை நீங்க பெருசா கொண்டாடாதீங்க, நாடு ஒரு அசாதாரண சூழ்நிலையில இருக்கு அப்படின்னு தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோளும் வச்சிருக்காரு. நேர்ல கூட என்கிட்ட வாழ்த்து சொல்லாதீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியலை எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு சட்டமன்றத்திலேயே ஒரு மிக கடுமையான விமர்சனங்களை முதல்வர் அவர்கள் வைக்கிறாரு. மக்கள் வழியில திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ரொம்ப காட்டமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மூவை பார்த்து அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து ஆளும் தரப்பு கொஞ்சம் அரண்டு போயிருக்காங்களா? குறிப்பாக கொஞ்சம் டாக் ஆஃப் தி டவுனா அதிமுக இருக்கீங்க சமீப நாட்களாக. குறிப்பாக எடப்பாடியாரை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? உங்களுடைய பார்வையை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க சார். இல்ல சார், விமர்சனம் வைக்காம இருந்தா தான் சார் அது தப்பு. காய்த்த மரத்திட தான் கல்லறி விழும் அப்படின்றது மாதிரி ஒரு சாமானியன் ஒரு 34 அமைச்சர்ல ஒரு அமைச்சரா இருந்தவர் இப்போ அம்மா இறப்புக்கு பிறகு ஒரு கட்சி பொதுச் செயலாளர் ஆயிட்டாரு. ஒரு 4.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருந்திருக்காரு. ஆக எல்லா விமர்சனங்களுக்கும் ஒரு பொது வாழ்க்கை ஜனநாயகத்துக்கு வந்துட்டோம்னா விமர்சிக்கத்தான் செய்வாங்க. விமர்சிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அது மன்னராட்சியாக இருந்தால் விமர்சிக்காமல் இருக்கலாம். சரி, ஜனநாயகத்துல இதெல்லாம் விமர்சனைக்கு வரத்தான் செய்யும். அதை பத்தியெல்லாம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் துளியும் கவலைப்படவில்லை. இந்த நாடு, நாட்டு மக்கள், அதே மாதிரி இப்போ இன்னைக்கு நீங்க காஷ்மீர் அதுல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்த பெஹல்காம் சைரன் பள்ளத்தாக்குல அவங்க பண்ணது மிகப்பெரிய வன்மையா கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்ல, ஒரு 28 உயிரை இவங்க இது பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு நாடே தீவிரவாதத்தை சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்குதுங்க. இது எப்படி ஒரு முறை 2 முறைன்னா பரவாயில்ல. இப்ப இந்தியா இவ்வளவு பெரிய வல்லரசு நாடு, மக்கள் தொகையிலும் அறிவியல் விஞ்ஞான முன்னேற்றத்துல நம்ம வளர்ந்துருக்கிறோம். ஆனால் ஒரு நாடு தீவிரவாதத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நாடு இன்னைக்கு இந்தியாவை ஒரு சாதாரணமாக நினைத்ததனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு இந்த ஒரு சாதாரண அவங்களுடைய போர் இல்லை, தீவிரவாதிகளினுடைய முகாமை நாம் அளிக்கணும். ஆகவே அதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பிறந்த நாள் கொண்டாட வேணாம், என்னை யாரும் சந்திக்க வேணாம், அங்கங்க இருக்கக்கூடிய ஆலயங்களில், மசூதிகளில், அதாவது சர்ச்சுகள்ல நீங்க போய் சாமி கும்பிடுங்க, ஆகவே என்னை சந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உண்மையிலே ஒரு தேசப்பற்று மிக்க ஒரு முன்னாள் முதலமைச்சராக நான் பார்க்கிறேன். அவ்வளவுதான் சார். குறிப்பாக 4.5 ஆண்டு கால ஆட்சி ஒரு நெருக்கடியான நிலைமையில தான் ஆட்சி பொறுப்பேற்றாரு. அம்மா அவர்கள், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய மரணம், உட்கட்சியிலையும் ஒரு குழப்பம். இவங்க சிஎம்மா வந்துருவாங்க, அவங்க சிஎம்மா வந்துருவாங்க.
அவங்களுக்காக இவங்க ராஜினாமா பண்ணாங்கன்னு ஒரு ஏகப்பட்ட நெருக்கடி. அந்த நெருக்கடியிலையும் வந்து ஆட்சி பொறுப்பேற்று இருக்காரு. திமுக மிக கடுமையான விமர்சனம். ஒரு 4.5 ஆண்டு கால ஆட்சியில வந்து திமுக மிக கடுமையான ஒரு எதிர்வினை ஆற்றி இருக்காங்க. ஒரு 6 மாசம் தாங்க, அதுக்கப்புறம் இந்த ஆட்சியே இருக்காது. இன்னும் ஒரு 6 மாசம் தாங்க, ஆட்சியே இருக்காது. நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, சட்டமன்றத்துக்கும் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் அந்த தொகுதிகளுக்கும் தேர்தல் வந்துச்சு. இதில் நாங்கள் வந்து அதிமுக வீட்டுக்கு அமிச்சிருவோம்னு ஒரு பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க. அதையும் தாண்டி ஒரு 4.5 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்தியிருக்காரு. குறிப்பாக அந்த நெருக்கடியான சூழ்நிலை நீங்க ரொம்ப நெருக்கமாக பார்த்த நபரும் கூட, அது எப்படி சார் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணாரு? இல்லை சார், அது வந்து 1974 இருந்து இன்ன வரைக்கும் 2024 முடிஞ்சு 25 ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு 50 ஆண்டு காலம் ஒரே கட்சியில இருந்து ஒரே கொள்கை, ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆகவே அவர்களுடைய அந்த மிகப்பெரிய ஒரு கட்சி ஜனநாயகத்தை தமிழ்நாட்டில் வேரூன்றி மக்களுக்கான திட்டத்தை செய்வதில் அந்த கட்சியை விட எந்த இந்தியாவிலே. ஆகவே அப்பேற்பட்ட இயக்கத்திற்கு அவர் முதலமைச்சராக வந்து கட்சியின் பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார்கள் என்றால் இறைவனுடைய அருளும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆசையும் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதை தாண்டி கட்சியினுடைய தொண்டர்களும் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் நமக்கு தேவை, இந்த கட்சிக்கு தேவை என்று நம்புகிறார்கள். அது ஒண்ணு. இன்னொன்னு, இது வந்து இப்ப முடிஞ்சிடும், நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்லாம் சில பேர் வந்து எதிர்பார்த்தது உண்டுதான். ஆனால் அதையும் தாண்டி அவர் செய்தது, இன்னைக்கு திமுகவில நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 100 மதிப்பெண்கள், மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 100 மதிப்பெண்கள் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்க்கிற போது இவர் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த போது அவர் சாதித்த சாதனைகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 100க்கு 80 விழுக்காடுல 85 விழுக்காடு வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போகும். ஆனால் அதேது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா வெறுமனே இவர்கள் சாதித்தது என்ன? 2 தான் சாதிச்சிருக்கிறாங்க. என்னென்ன? இப்ப அண்மையில வாங்கின உச்சநீதிமன்ற தீர்ப்பு, டைம் ஃப்ரேம் as soon as possible அப்படின்றத ஆளுநர்களுக்கு ஜனாதிபதி உள்பட அந்த மசோதாவை இது பண்ணுங்க. அது ஒண்ணு. பெண்களுக்கு இலவச போக்குவரத்து பேருந்து பயணம். இது 2ஐ தவிர அவர்கள் சாதித்தது என்ன? ஆனால் மாறாக எதிர்கட்சி தலைவராக இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது மராமத்து நாயகன், தமிழ்நாட்டிற்கு கூடிய 6 ஏரி குளங்கள் எல்லாவற்றையும் தூர்வாரினார். குடிமராமத்து. 2வது 7.5 நடைமுறைப்படுத்தினார். இந்தியாவில் உச்சநீதிமன்றமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி கொரோனா காலகட்டத்தில் செப்டம்பர் 21, 2021 தான் தடுப்பூசி இயக்கமே வந்துச்சு. ஆனால் அப்படி முன்னுதாரணம் இல்லாத காலகட்டத்தில் மக்களை எப்படி கையாண்டார்? அது மாதிரி நீங்க மதுபானத்துல எல்லா அரசுல எந்த வருமானமும் இல்லை, ஆனாலும் அம்மா உணவகத்துக்கு இலவசமாக அது சாப்பாடு போட்டாங்க. ஆக உயிரை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு முயற்சிகள் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணாங்க. 11 மருத்துவ கல்லூரிகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அது மாதிரி சேலம் தலைவாசல்ல கால்நடை பூங்கா அவர்கள் கொண்டு வந்தாங்க. அப்போ இப்படி எண்ணற்ற, அது கஜா புயல் அவர் கையாண்ட விதம், அப்ப இது இந்த மாதிரியான ஏராளமான விஷயங்களை அவர் சாதித்து காட்டினார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், இது வந்து தஞ்சை டெல்டாவில் யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஆகவே இவ்வளவு விஷயங்களையும் அவர் செய்ததற்கு பிறகு சாதித்து காட்டிய ஒரு முன்னாள் முதலமைச்சராக இன்றைக்கு நிற்கிறார். ஆனால் இவர்கள் சறுக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். 7.5 உங்களால நடைமுறைப்படுத்த முடியல. அந்த உச்ச நீதிமன்ற வழக்கு என்னாச்சு? சரி, அதுதான் பண்ண முடியல. அந்த 2.5ஓட 7.5 சேர்த்து நீங்க என்ன பண்ணிருக்கணும்? 10% கொடுத்திருக்கலாம்ல. இன்னொரு 600 மாணவர்கள் அதிகமாயிருப்பாங்கல்ல, அதை செஞ்சீங்களா? செய்யல. 75 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டிகை நீர்த்தேக்கம் அப்படின்னு கொண்டு வந்தார்ல திருவள்ளூர் மாவட்டத்துல. ஆகவே இவங்க ஏதாவது ஒரு நீர்த்தேக்கம் கொண்டு வந்திருக்கிறாங்களா? இல்ல. மாறாக இவர்கள் செய்தது எல்லாம் வரிய உயர்வு, 9.25 லட்சம் கடன் உயர்வு. அந்த கடனை வாங்குறதுக்கு அல்லது குறைக்கிறதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி என்னது? திரு ரகுராம் ராஜன் தலைமையில கமிட்டி. எஸ்தர், டாஃப்லோ, அபிஜித் பானர்ஜி இவங்களெல்லாம் வச்சு 2014 மறைந்து போன அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் ஜேபால் கமிட்டி, தெற்காசிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அப்போ 14 ஒப்பந்தம் போட்டாங்க மாநில அரசு, தமிழக அரசு, அதிமுக அரசு. 2019 டாஃப்லோக்கும் அபிஜித் பானர்ஜிக்கும் நோபல் பரிசை கொடுக்குறாங்க. ஆகவே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க கமிட்டியை போட்டாங்க. அந்த கமிட்டிக்கு முன்னுதாரணமே அதிமுக ஆட்சி தான்.
அந்த கமிட்டி இது வரைக்கும் எத்தனை தடவை கூடிச்சு பேசிச்சு என்ன பரிந்துரை கொடுத்துச்சு? ஒருவேளை 9.25 லட்சம் கோடி கடன் வாங்குங்கன்னு கொடுத்துருச்சோ? ஆகவே இவர்கள் செய்வது எல்லாமே ஊடகம், விளம்பரம். இரண்டாவது, தினமும் ஏதாவது ஒரு சித்தாந்தத்தை பேசி, சித்தாந்தம் தேவை, ஆனால் சித்தாந்தத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் செய்த சாதனை என்ன அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாத்தான் இருக்குது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வக்போர்டு காலேஜ்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு அவருடைய காலகட்டத்துல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சும்மா இல்லை, நீங்க வக்போர்டு காலேஜ் ஆரம்பிச்சீங்களா அப்படின்னு சொல்லி அன்னை ஹாஜரா கல்லூரிய நம்ம இதுல திருநெல்வேலியில மேலப்பாளையத்துல ஒரு கல்லூரி ஆரம்பிக்கணும்னா 20 லட்சம் வைப்பு தொகை கட்டணும். வைப்பு தொகையே இல்லாமல் ஒரு கல்லூரியை ஆரம்பிப்பதற்கு அதிமுக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டார் மேலப்பாளையத்துல. ஆமா, ஆனால் அதை வைத்துத்தான் இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த பகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே அதற்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது அன்றைய தொழில்துறை அமைச்சராக இருந்த திரு நயினார் நாகேந்திரன், இன்னைக்கு பாஜகவினுடைய தலைவர். ஆகவே இவர்கள் செய்வது எல்லாம் நாங்கள் இது பண்றோம், நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறோம். நீங்கள் மத அரசியல், ஜாதி அரசியல், தூண்டிவிடக்கூடிய அரசியல் இதைத்தானே செய்றீங்க. ஆனால் அவர்கள் ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்ததுதான் அதிமுகவினுடைய நிலைப்பாடு. நான் இவ்வளவு பட்டியல் சொல்றேனே, ஒரு பட்டியலை இவர்கள் சொல்லுங்கள். கேட்டால் காலை சிற்றுண்டி என்பாங்க. அந்த காலை சிற்றுண்டி நுங்கம்பாக்கத்துல மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த திட்டத்தை ஆரம்பித்தார். ஆட்சி போயிட்டு அதனால் அது தொடர்ந்து செய்ய முடியவில்லை. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 60 ஆண்டு காலம் நிலுவையில் இருந்தது, 90% முடித்து காட்டினார்கள். ஆகவே எண்ணற்ற திட்டங்கள். அதே மாதிரி 2019 இன்னைக்கு இவங்க மார்த்தட்டிக்கிறாங்க, நாங்கள் ஜிஆர் ரேஷியோ அதிகமாக இருக்கிறது, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று சொல்லுவதற்கு. ஆனால் 51.4%, 100க்கு 52 பேரு எந்த காலகட்டத்தில் ஜிஆர் ரேஷியோ கூடிச்சு? முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற போதுதான் 2019 51.4% உயர்ந்துச்சு. ஆகவே இவர்கள் செய்வது எல்லாமே கேட்டால் நாங்கள் வெளியில போய் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3 லட்சம் கோடி இங்கு கொண்டு வந்தார்கள். அமீரக ஐக்கிய நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் போயிட்டு வந்தாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதுதான் ஒரு முக்கியம், வெளிநாட்டுக்கு போனார், 3 லட்சம் கோடியை கொண்டு வந்தார் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போனார், தொழிற்சாலையை கொண்டு வந்தேன் என்கிறார். ஆனால் தொழில் வரி 35% உயர்த்தியது திமுக ஆட்சி. அது மட்டும் இல்ல, இந்த மேன்ஷன், இந்த ட்ரிபிள் கேன், சேப்பாக்கம் இது போன்ற பகுதியில் மேன்ஷன் இருக்குல்ல, அங்கெல்லாம் சொத்து வரியை வாங்கினத அந்த மேன்ஷனுக்கு ஒரு வரி போடுவாங்கல்ல, அந்த வரிய உலகத்திலே ஒரே ஒரு முதலமைச்சர், ஒரே ஒரு நாடுன்னா தமிழ்நாடு தான், அதிமுக ஆட்சி தான் வாங்கிய வரியை திருப்பி அவங்களுக்கு கொடுத்துச்சு. ஓகே. ஆக எந்த நாட்டிலும், உலகத்துல எந்த நாட்டிலும் வாங்கிய வரியை கஜானாவில சேர்த்து விட்டு போயிருவாங்களே ஒழிய, கருவூலத்துல காசா இருக்கட்டும் நடப்பாங்களே ஒழிய, வாங்கியதை திரும்ப கொடுத்தது அதிமுக ஆட்சி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆகவே இது மாதிரி ஏராளமானதை சாதனை செஞ்சிருக்கிறாரு. ஆனால் அவர்கள் இன்றைக்கும் ஒரு மக்களாட்சி எல்லாம் மறந்து ஒரு மன்னராட்சியை போல இவர்கள் எல்லாவற்றைக்கும் சேர்த்து நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் என்று தம்பட்டம் அடிக்கிறார்களே ஒழிய நடைமுறையாக அது எதுவும் இல்லை. ஓகே, திமுக ஒன்றும் பண்ணலன்னு சொல்ல வரீங்க. மாறாக சொத்து வரியை ஏத்திருக்கிறாங்க, எல்லா வரியும் ஏத்திருக்கிறாங்க, பால் விலையை ஏத்திருக்கிறாங்க. அது மாதிரி எரிவாயுக்கு 100 ரூபாய் குறைக்கிறேன்னாங்க, இன்னும் குறைக்கல. பெட்ரோல் டீசல் விலை, டீசலுக்கு குறைக்கவே இல்லை. ஆகவே இவைகள் எல்லாமே இங்க சொன்னது 10 ரூபாய், எவ்வளவு குறைச்சிங்க? ஆகவே ஒரு புறத்துல அவங்க சொன்ன இந்த ஆதன் மீடியாவில் நான் எதிர்பார்ப்பது, இனிமேல் திமுகவோ அதிமுகவோ 520 வாக்குறுதி இருக்குல்ல, இந்த 2026 பாருங்க, மேக்சிமம் அது 50 வாக்குறுதியா மாறிடும், குறைஞ்சிரும். திமுகவும் சரி அதிமுக சரி, இதை சொல்லித்தான் திமுக ஆட்சி விட்டே வீட்டுக்கு போக வேண்டிய சூழல் வரப்போகுது. அவங்க என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு நாங்க உரிமை தொகை கொடுத்திருக்கோம், மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் ஆரம்பிச்சிருக்கோம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு நாங்க தமிழ் புதல் திட்டம் ஆரம்பிச்சிருக்கோம், நான் புதல் திட்டம் ஆரம்பிச்சிருக்கோம், பல்வேறு திட்டங்களை திமுக சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார். நீங்க ஒண்ணுமே பண்ணலங்கிறீங்களே சார். நீங்க சொன்னது எல்லாமே அதிமுக ஆட்சியில செய்யப்பட்டதுதான். நீங்க தோழி விடுதி அதிமுக ஆட்சியில 5 மாவட்டங்கள்ல அவங்களே அதை திறந்து வச்சாங்க. இந்த என்னத ஓசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி இங்கெல்லாம் இந்த தோழி விடுதி ஓபன் பண்ணி வச்சாங்க. ஆட்சி போயிருச்சு, அதை அப்படி இவங்க காப்பி அடிச்சுக்கிட்டாங்க. 2வது, நீங்க இந்த ஜேபால் கமிட்டியில கூட 37 மாவட்டங்கள் 37 லட்சம் ரூபாய் என்று தொகுதிக்கு அந்தந்த ஒவ்வொரு இதுக்கும் மாவட்டத்துக்கும் பணத்தை ஒதுக்கி அதன் மூலம் இவர்கள் வருமானத்தை பெருக்குவது எப்படின்னு பண்ணாங்க. மகளிர் நீங்க சொல்றீங்களே, தமிழ்நாட்டில் 2,23,00,000 குடும்ப அட்டைகள் இருக்கு சார்.
ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள்னு எடுத்தா கூட, ஒரு பெண்மணி ஒரு தாய்மார் என்று எடுத்தா கூட நீங்க 2,23,00,000 பேர்ல சார் இருப்பாங்க. அப்படியா இருக்கிறாங்க? 2 பேரோ 3 பேரோ. ஆனால் இவங்க கொடுத்திருக்கிறது 1,60,00,000 பேர் தான் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அனைவருக்கும் ஏன் சொன்னீங்க? அப்ப அனைவருக்கும் சொல்லிட்டு இப்ப கேட்டா சொல்றாங்க அப்ப தகுதி வாய்ந்த அப்படின்றாங்களே. நான் கேட்கிறேன், அப்ப ஓட்டு போடும்போது தகுதி வாய்ந்தனா நீங்க ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது சார். அப்ப இதுதான் நீங்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறது. ஒரு நாளைக்கு 1,18,00,000 பேரை குடிக்க வச்சு அழகு பார்க்கிற கட்சி திமுக கட்சி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு 29,000 கோடி வருமானம். திமுக ஆட்சி வந்து மதுபானத்துறை அமைச்சராக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பதவியேற்று முதல் ஓராண்டிலே 20 ரூபாய் கூட்டி 36,100 கோடி ரூபாய் வந்துச்சு. அடுத்த ஆண்டு இன்னும் அதிகரிப்பு. இப்ப 48,000 கோடி வருமானம். அப்படின்னா அப்ப நீங்க குடிக்க வச்சு பாக்குறீங்க, நீங்க படிக்க வச்சு பாக்குறது, பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு சோறு போட்டு பாக்குறதெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், காமராஜர் அவர்கள் போன்றது. ஆனால் நீங்கள் குடிக்க வைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எதிர்க்கட்சியா இருக்கும்போது என்ன பண்ணீங்க? கருப்பு இதை கட்டிக்கிட்டு இதெல்லாம் கட்டிக்கிட்டு அந்தந்த ஊர்ல மாவட்டங்கள்ல போராட்டம் பண்ணீங்கல்ல, டாஸ்மார்க் வந்து குறைக்கணும் அப்படின்னீங்கல்ல. ஆனா ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிறகு வருமானத்தை அதிகப்படுத்திருக்கீங்களே, எப்படி? ஆக உங்களுடைய திட்டங்கள் என்பது எல்லாமே நான் முதல்வன் திட்டம். சரி, ஆண்டுதோறும் எல்லா மாணவர்களும் பிஇ படிச்சவங்களா இருக்கட்டும், அது சாதாரண டிகிரி படிச்சவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு வருஷத்துக்கு 50 பேர் 60 பேர் தமிழ்நாட்டில இருந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. படிக்க வேண்டும். இது அதுக்குத்தான் அண்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு அண்ணா பெயர் ஒரு மேலாண்மை நிறுவனத்தை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அப்போ அது என்ன நான் முதல்வன் திட்டம்? அப்ப அந்த நிறுவனம் நின்று போச்சா? அந்த நிறுவனத்தின் வாயிலா தான் நான் முதல்வர் திட்டமே செயல்படுத்துறாங்க. அதைத்தான் சார் நாங்களும் சொல்றோம். அந்த நிறுவனம் அந்த வேலையை தானே செய்யுது. பிறகு எதுக்கு இந்த விளம்பரம் கேட்கிறோம்? ஒருவேளை ஆண்டு முழுவதும் ஒரு 60 பேர் பாஸ் பண்றாங்க, இந்த ஆண்டு ஒரு 300 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, அதற்கு நாங்க இவ்வளவு பணத்தை ஒதுக்கி இருக்கிறோம், இத்தனை ஃபேக்கல்டி வெளிநாட்டிலிருந்தும் அது மாதிரி காணொலி காட்சி மொழி இவ்வளவு பேராசிரியர்களை நாங்கள் நடத்தி காட்டிருக்கிறோம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா, தரவுகள் இருக்கா? இல்லையே. ஆகவே ஒரு அரசு நிறுவனத்தை நீங்களாக ஒரு சொல்லி இப்படி பண்றீங்க. அதே மாதிரி ரகுராம் ராஜன் கமிட்டி, அது மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மாதிரி கமிட்டி ஒன்றும் போட்டாரா? இல்லையே. அப்ப நிதித்துறை செயலாளர் நிதித்துறையே எல்லாத்தையும் பார்த்துக்கிருச்சே. அப்ப நீங்க புதுசா ஒரு கமிட்டி போட்டிருக்கீங்க, கடன் நிறைய வாங்கியிருக்கிறீங்களா? அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது மக்களிடத்தில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களை பயன்படுத்தி, செய்தித்தாள்களை பயன்படுத்தி, ஊடகத்தை பயன்படுத்தி இங்கு நல்லாட்சி நடக்கிறது என்கிற ஒரு போலியான ஒரு பிம்பத்தை தொடர்ந்து கட்டமைக்கிறார்கள். எடப்பாடி அவர்கள் செய்த சாதனைகளில் 10% கூட இன்னைக்கு திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ததை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய பலமான குற்றச்சாட்டு. ஏன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு செய்தி வந்த உடனே அந்த செய்தியை மறுப்பதற்கு இன்னொரு செய்தி போடுறாங்க. நீங்க டி நகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரங்கநாதன் சாலையில சப்வேல மழை பெய்யாதப்ப இருக்கிற அந்த இதை எடுத்து வச்சுக்கிறாங்க. மழை பெஞ்ச உடனே அந்த தண்ணி அங்க உள்ளுக்கு யாரும் போக முடியாது, அதை அடைச்சு வச்சிருப்பாங்க. இவங்க என்ன போடுறாங்கன்னா, அங்க யாரும் தண்ணியை யாரும் எடுக்கிறது இல்ல. பாத்தீர்களா? நேற்று பாத்தீர்களா? ஃபுல்லா தண்ணியா இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்களா, எல்லாம் போறாங்க. அப்போ இவர்கள் வேண்டுமென்றே மடைமாற்றி பொய் சொல்லி ஒரு அரசாங்கத்துக்கு நற்பெயர் வரணும் என்றா செயலில காட்டணும். குடிமராமத்து அப்படின்னா அதை வேலையை செஞ்சாரு, தண்ணி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு செஞ்சாங்க. அந்த மக்கள் நீங்களே மண்ணை இது பண்ணி போட்டுக்கோங்க, இது பண்ணி பயன்படுத்திங்கன்னு சொன்னாங்க. நடந்துச்சா இல்லையா? ஆனா நீங்க ஏதாவது ஒன்றை செய்யறீங்களா? எதுவுமே செய்யலையே. கலைஞர் செய்த சாதனை கூட நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் செய்யலையே. அவர் உள்ஒதுக்கீடு அருந்ததிற்கு கொடுத்தாரு. ஆனால் நீங்கள் 7.5 எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு. அது மாதிரி 69% அம்மையார் ஜெயலலிதா கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை நாளைக்கு இந்த வரலாறு பேசும் அப்படின்னா ஒன்ன சொல்லுங்க. இல்லையே. அதுதானே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. எப்ப அதுல ஒரு டெக்னிக் அடிக்கிறாங்க. ஏன்னா அரசு ஊழியர்லாம் அவங்கள திமுகவை எதிர்கட்சியா வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அதை ஒரு மடைமாற்றம் பண்ணி இல்ல அப்படிலாம் சொல்லல அப்படின்னாங்க. இப்ப என்ன ஒண்ணுன்னா, ஒரு நூதன மோசடியை ஆசிரியர்கள் அது மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அங்க போராடினாங்க. பள்ளி கல்வித்துறை இயக்குநர் டிபி வளாகத்துல அவங்கள காவல்துறை வச்சு அடிச்சு நீங்க உள்ள போய் போடலையா? ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? அப்போ
ஆசிரியர்கள் எல்லாம் ஆதரவாக இருக்கிற கட்சி தான் திமுக. ஆனால் இன்றைக்கு திமுக என்றாலே எந்த அரசியல் அதிகாரிகளா இருக்கட்டும், அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், அரசு ஊழியரா இருக்கட்டும், நீங்க அந்த அரசியல் கட்சி கூட்டணியை தவிர எல்லா பேரும் திமுக வர நல்ல பேரா வச்சிருக்கிறாங்க கிடையாது. உங்கள் நோக்கம் என்பது பழைய ஓய்வூதிய திட்டம் வராது. எப்போ வரும்? இன்னும் 1 வருஷம் இருக்குன்னு சொன்னீங்க. இப்படித்தான் வருஷம்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றாங்க? அதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாரு சார். ஆமா, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டார்ல. அந்த திமுகவுல ஒரு நல்ல மனுஷர் வச்சுக்கோங்களேன், சில நேரம் உண்மையை பேசி விடுவாரு. இந்த 30,000 கோடி கூட ஒரு உண்மையை பேசி விட்டாரு. அதனால பாவம் அது தகவல் தொழில்நுட்பத்துக்கு மாத்தி விட்டாங்க நிதி அமைச்சர்ல இருந்து. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த அரசு ஊழியர்களுடைய வாக்குகளை எல்லாம் அறுவடை செய்வதற்கு ஏர்ன்டு லீவ் என்று சொல்லக்கூடிய அந்த விடுப்பில்லா விடுப்புக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? நாங்க 2026ல வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு நீங்க லீவு நீங்க எடுக்காம இருக்கீங்களா, அதுக்கெல்லாம் காசு கொடுத்துறோன்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? எங்களை திரும்பவும் 2026 கொண்டுக்கிறவதற்கு நீங்க எங்களுக்கு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்றாங்க. இது என்ன சார்? அது ஒரு அரசு ஊழியர்கள் அவர்கள் எந்த ஆட்சி வந்தாலும், அதிமுக வரட்டும் திமுக வரட்டும், எந்த ஆட்சி வந்தாலும் அரசு அதிகாரிகள் அவங்க யாருக்கு சாதகமா இருக்கக்கூடாது. அப்படி சாதகமாக இருந்தால் அந்த நாட்டில் மோசமான ஜனநாயகம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் அவர்களை நீங்கள் வாக்கு அறுவடை மாதிரி நான் வந்ததுக்கு பிறகு தருவேன் அப்படின்னா என்ன நோக்கம் உங்களுக்கு? ஆகவே நீங்கள் செய்வது எல்லாமே செயலில் இல்லை, விளம்பரம் தான் பண்றாங்களா? விளம்பரம். அதே மாதிரி வாய்ச்சொல் வீரர்களாகத்தான் இவர்கள் பாக்குறாங்க. வசந்தத்தை அப்படியே நேரம் எல்லாம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அப்படியே குளுமையா இருக்கிற மாதிரி பேசுறாங்களே ஒழிய நடைமுறை பால் விலை 3 தடவை ஏத்துனீங்களா? இல்லை, ஏத்தலையா? ஆவின்ல. சரி, நான் கேட்கிறேன், உள்ளுக்கு இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை உறிஞ்சிட்டு நீங்க வெளியில விற்கிறீங்க. அதனாலதான் திரு ஆவடி நாசர் அவர்களை பதவி நீக்கம் பண்ணீங்க. சில சர்ச்சைகள் வந்துச்சு, அவர் செங்கலை தூக்கி எறிஞ்சாரு, அது வேற விஷயம். ஆனா இப்ப அந்த 3 வகையான பால்ல எல்லா பாலும் வெளியில கிடைக்குதா? கிடைக்கல. அப்படி கிடைக்காத போது 90 நாளைக்கு ஒரு பால் நிற்கும். இதுக்கு பேரு டிலைட் பால் அப்படின்றீங்க. 3 நாளைக்கே தாங்க மாட்டேங்குது. உள்ளுக்கு இருக்கிற கொழுப்பே இல்லை. அந்த கொழுப்பு தான் மனிதனை இயக்குவதற்கு ஒரு ஆக்க சக்தியாக அது செயல்படும் உணவு ரீதியா. ஆகவே அந்த கொழுப்பை நீங்கள் உறிஞ்சுகிறீர்கள் என்றால் வரியை உறிஞ்சுகிறீர்கள், எல்லாவற்றையும் உறிஞ்சுகிறீர்கள். நீங்கள் அடுத்த ஆட்சியில வந்தா இது இப்பதான் சொல்றாங்க, இப்பதான் ட்ரையல் நடக்குது, அடுத்த வர 2.0 ஒரு காலமும் 2.0 வராது. இவர்கள் வாழ்க்கையே வெறுமனே எப்படியே எழுத்துலயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள். நடைமுறைக்கு எந்த இது திமுக கட்சிக்காரங்களே சொல்றாங்க சார், ஒண்ணு இல்லை, எல்லாம் மேலிடத்துல இருக்கிறவங்களே சம்பாதிக்கிறாங்க, எல்லாரும் சொல்றாங்க. அப்ப இதுல நோக்கம் என்ன? அந்த மேலிடத்துல இருக்கிறவங்க மட்டும் நல்லா இவ்வளவு கமிஷன், இவ்வளவு இது இதுக்கு ஏத்தது மாதிரி இந்த நல்லாட்சி நடக்குதுன்னு சொல்லி இவர்கள் ஊடகத்திற்கும் பிரிண்ட் மீடியா, விஷுவல் மீடியா இதுக்கு செலவழிப்பதை நாட்டில் ஏழைப்பாளைகளுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஏழைப்பாளைகளுக்கு செலவழிச்சிங்கன்னா உங்களுக்கு கோடான கோடி தர்மங்களும் புண்ணியங்களும் உங்களை சேரும். ஆனால் உங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப எதிர்நிலையில வச்சு விமர்சனம் பண்றாங்களே சார். திமுக மட்டும் விமர்சனம் பண்ணல, திமுக கூட்டணி கட்சிகளும் விமர்சனம் பண்றாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? எதிர்நிலை விமர்சனங்கள் இப்ப ஒண்ணு வச்சுக்கோங்க. இந்த ஆதன் மீடியாவில இருந்து ஒரு பாமர மக்களாக நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க பாஜகவும் திமுகவும் கூட்டணியில இல்ல, எப்படி நாணய வெளியீட்டு விழாவுக்கு நீங்க யாரை மிரட்டி அவங்க அனுமதி வாங்கினீங்க? கடல்ல பேனா செலவைப்போன்னீங்கல்ல, நீங்க கூட்டணியில இல்ல, எப்படி கொடுத்தாங்க? மாநில அரசு மத்திய அரசு கிட்ட கோரிக்கை வச்சிருப்பாங்க, அதனால கொடுத்துருப்பாங்க. மாநில அரசு கோரிக்கை வச்சுல, அது ஏன் நீட்டுக்கு வைக்கல? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடினாங்களே சார். சார் சுப்ரீம் கோர்ட் தனி சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருந்துச்சுல, ஆனா இப்பயும் கேஸ் இருக்குல்ல. அதான் சொன்னாங்க, காங்கிரஸ் ஆட்சி மத்தியில காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நாங்க நீட் விலக்கு வாங்கிடுவோம் தானே சார் சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. ஒருவேளை ஆம் ஆத்மி வந்துருச்சுப்பா, அப்ப நீங்க சொன்ன பொய்யான வாக்குறுதி மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்களா? இன்னும் வரைக்கும் உங்களால செய்ய முடியல. ஆகவே ஒரு அரசியல் உங்களை நோக்கி கேட்கறாங்க, நீங்க பாஜகவோட கூட்டணி இருக்கீங்க, நீட் விலக்கு வாங்கி கொடுங்கன்னு திமுக உங்களை நோக்கி கேட்கறாங்களே. நான் கேட்கிறேன், ஆளுங்கட்சியா இருக்கிற உங்களாலே முடியலன்னா எதிர்கட்சி சாத்தியப்படுமா சொல்லுங்க? சாத்தியப்படாதுன்னு தெரிஞ்ச கூட்டணி என்பது வேற சார். கூட்டணின்றது தேர்தல்ல போய் நின்று எங்களுக்கு இந்த மாதிரி இது இருக்குது, நான் கூட்டணி சேர்ந்திருக்கேன், எங்களுக்கு இங்க பலம் இங்க பலவீனம், ஆகவே அனைத்து வாக்குகளையும் ஒன்று சேர்த்து ஆட்சிக்கு வர வேண்டும்.
இதான கூட்டணி. அரசு இயந்திரம் யாருட்டு இருக்கு? திமுக இருக்குது. உங்களால எதையும் செய்ய முடியல. முதல்ல உண்மையை ஒத்துக்கோங்க. ஆகவே இவங்க செய்யறது எல்லாமே வெறுமனை. இது ஒண்ணா இன்னொன்னு, இந்த திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் என்னைக்காவது நீட்டு விளக்குக்காக யார்கிட்டயாவது எங்கேயாவது போராடி இருக்காங்களா சார்? அல்லது பழைய ஓய்வூதிய திட்டத்துக்காக யாராவது போராடி இருக்காங்களா? ஏன் நீங்க விடுதலை சிறுத்தையில எடுத்துக்குங்க. சிபிஐ கொடுக்கலன்னு எங்கேயாவது விடுதலை சிறுத்தைகள் ஏதாவது ஒரு மாவட்டத்துல ஒரு ஒன்றிய செயலாளரோ ஒரு மாவட்ட செயலாளரோ போராட்டம் நடத்திருக்கிறாரா? ஏன்? உங்களால வெளியேற முடியாது. நீங்க அங்கேயே இருந்து பழக்கப்படுத்திட்டீங்க. திமுகவில் மாணவரணியாக இருந்தபோது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எப்படி திமுகவை உணர்வுபூர்வமா நேசிச்சாரோ அப்படித்தான் இப்பயும் நேசிக்கிறாரு. அவர் தனி கட்சி நடத்துற மாதிரியே அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குது? சிபிசிஐடி கேட்டார்ல, கொடுத்தார்ல தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், நன்றி தெரிவிச்சிங்கல்ல. இப்ப சிபிஐ கேக்குறீங்கல்ல, கொடுக்கல. அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே, தலைவர் உட்பட. ஏன்? அவர்களால் வெளியேற முடியாது. நெருக்கடி இருக்குங்கிறீங்க கூட்டணி கட்சிகளுக்கும். ஆமா, அவங்களால வெளியேற முடியாது, வெளியேறவும் மாட்டார்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்காக திமுகவோ திமுக கூட்டணி கட்சிகளோ ஒன்னும் செய்யாது, எதுவுமே செய்யாது. சாம்சங் போராட்டம், மேல்முறையீடு அங்க இது பண்ணாங்க, அப்பீல வாபஸ் வாங்கிட்டீங்களா? டான்ஜெட்கோ நியூயார்க் கிழக்கு மாகாணத்துல வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. கையூட்டு வாங்கினார்கள் ஆதாரத்தோட. நீங்க ஆந்திராவில் 1754 கோடி வாங்கினாங்கன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. பேரா 19-20 தமிழ்நாட்டில் அந்த ஜூன் 21, 2021, 2022 வரைக்கும் நடந்துச்சுல, அந்த இதெல்லாம் அந்த டைம் ஃப்ரேமோட போட்டிருக்காங்களே. இப்படிலாம் எந்த ஒரு நீதிமன்றத்திலேயாவது வெளிநாட்டில், அதுவும் வளர்ந்த நாடான அமெரிக்காவில், தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 70 துறைகளுக்கு மேல இருக்கு. ஒரு துறைகள் மீது ஏதாவது வேற துறைகள் மீது எடப்பாடி ஆட்சியில் ஒரு வழக்கு போட்டாங்களா? இதை பத்தி யாராவது பேசுறாங்களா? கூட்டணி கட்சிகள், ஐயா இதெல்லாம் நமக்கு அசிங்க ஐயா, ஒண்ணு கூட்டணியை வந்து பேச சொல்லுங்க, அப்படி இல்லாட்டி அந்த வழக்கை வாபஸ் வாங்க சொல்லுங்கன்னு யாராவது கேட்கிறாங்களா? கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கேட்கிறாங்களா? இல்லையே. ஜெனீவாவில் மேல்முறையீடு போனீங்க சாம்சங்க்கு, ஏன் பதியல உங்களுக்கு? தென்கொரியாவில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனமே பதிஞ்சு கொடுத்திருக்காங்க சார். அதை விடவா இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர்ல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பதிய மாட்டேன்னு சொல்லுது. என்ன உங்களுக்கு மட்டும் இன்டர்நேஷனலால பன்னாட்டு சட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதி விலக்கா, எக்ஸப்ஷனலா? இல்லையே. ஆகவே இவர்கள் பேருக்கு ஒரு கூட்டணி என்று இருக்கிறார்கள். அது திமுகவினுடைய மன்னர் ஆட்சியை அவர்களும் இன்றைக்கு பின்பற்றுகிறார்கள். ஏன்னா கொடுத்தவங்களுக்கே தான் எம்பி, கொடுத்தவங்களுக்கே தான் எம்எல்ஏ. பிறகு எதுக்கு நீங்க அள்ளவும் முடியாம மெல்லவும் முடியாம விசிகா சொல்றாங்க, நாங்க எங்களுக்கு 2 எம்பி இருக்கு, 4 எம்எல்ஏ இருக்கு, எங்களால ஒரு கொடி கம்ப நட முடியல. எப்படி நட முடியும்? நீங்க தான் திமுகவோட ஒன்றி போயிட்டீங்களே. உங்களுக்கு ஜனநாயகத்தினுடைய மாண்புகள், விழுமியங்கள், நெறிமுறைகள் எல்லாம் இல்லாத ஒரு கட்சியில போய் சேர்ந்துக்கிட்டு ஜனநாயகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா சார்? உலகம் நம்புமா? இப்போ உங்களை நம்பாது. ஆகவே இந்த ஆட்சி, இந்த அரசு என்பது 100 மதிப்பெண்கள் அப்படின்னு போட்டா இந்த அரசுக்கு 35 மார்க் தான். ஜஸ்ட் பாஸ் தானா? மினிமம் பாஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். வேற எந்த விதமான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோ ஒரு வரலாற்று சம்பவங்களோ. ஏங்க கலைஞர் வந்து கருணாநிதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1974 ஒரு வழக்கு போட்டு ஒரு சுதந்திர தினத்தன்னைக்கு அந்தந்த கோட்டைகளில் அந்தந்த முதலமைச்சர்கள் முதல்வர் தான் கொடியேற்றுவாருன்னு சொல்லி உத்தரவு வாங்கினாருங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு உத்தரவு வாங்கியிருக்கிறாரு அவரு? இல்லையே. கவர்னருக்கு எதிராக வாங்கியிருக்காங்களே. அது எப்ப நடைமுறைக்கு வந்துருச்சா? அதுல ஜனாதிபதியும் சேர்த்திருக்கீங்களே. ஜனாதிபதி எதிர்த்து எந்த வழக்கு போட முடியும்? உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு வந்து மத்திய அரசு அதுக்கு மேல்முறையீடு போயிருக்கா? போலையா? போயிருக்காங்க. இம்யூனிட்டி உண்டு உங்களுக்கு. அப்புறம் சார், நீங்க ஆளுநர் எதிர்த்தோ நீங்க ஜனாதிபதி எதிர்த்தோ வழக்கு தொடுக்க முடியாது. அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். வெளியிலே பேசுவது ஜனநாயகம், உள்ளே எதிர்ப்பது அவங்களும் சேர்த்து வந்து எங்களுக்கு கையெழுத்து போடுங்கன்னு சொன்னீங்கன்னா எப்படி சார் இது? என்ன நம்பிக்கையில சார் அப்புறம் 200 தொகுதிகள் சாத்தியங்கிறாங்க திமுக? முதல் சொல்லிட்டு தாங்க 200, இப்ப 234ட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 63 கட்சிகள்ல திமுகவை தவிர 62 கட்சியும் தேர்தலே போட்டியிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அவ்வளவு நல்லது நடக்குதான். இந்த அரசு அகற்றப்படும். எல்லா தரப்புலையும் சொல்றேன், எல்லா தரப்புலையும் சொல்றேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர், அதிமுகன்னு வச்சுக்கோங்க, அதிமுக
இது இருக்கிற போது ஒரு 10,000 ரூபாயில ஒரு குடும்பம் வண்டி ஓட்டிடலாங்க. சொத்து வரி 150%. எடப்பாடி ஏத்தலைங்க, இவங்க ஏத்திருக்கிறாங்க. காரணம் 15வது நிதிக்குழுன்றாங்க. ஏத்துறது ஏத்தி போட்டு மத்திய அரசு மேல பழிய தூக்கி போடுறது. ஆனா எடப்பாடி அப்படி இல்லையே. அதே பிரதமர் தான், இன்னைக்கு அதே பிரதமர் தானே. ஆகவே இவர்கள் பேசுவது எல்லாம் பழி தூற்றுவது, சமூக நீதி பேசுவது. சரி, நான் சமூக நீதிக்கே வர்றேன். டிஎன்பிஎஸ்சியில் வயதை 2 வருஷம் கொரோனா இருந்துச்சுல, அந்த கொரோனாவை அதிகப்படுத்தி 2 ஆண்டுகள் அதிகப்படுத்தி 47 வயசு வரைக்கும் எழுதலாம், 45 47 ஆக்கினார். நம்முடைய தமிழ்நாடு தேர்வாணையத்துல 47 வயசு வரைக்கும் எழுதலாம். அந்த இதை கொண்டு வந்தாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? கொண்டு வரல. கேட்டா சமூக நீதின்றீங்க, பெண் புரட்சின்றீங்க. ராஜஸ்தான்ல பெண் புரட்சியே இல்லை. ஆனா அங்க 49 வயசு வரைக்கும் தெலுங்கானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் 49 வயசு வரைக்கும் அந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதலாம். அப்ப 49 வயசுல ஒரு பெண்மணி அதுக்கு அப்ளை பண்ணி அது தேர்வாகி 2 ஆண்டுகள் ஆச்சு. 51 வயசுல ஒரு பெண் டெப்டி கலெக்டர் ஆயிருக்கிறாங்க. அங்க யாரும் சமூக நீதி பேசலைங்க. சமூக நீதி என்பது செயல்பாட்டுக்கு வரணும். தந்தை பெரியார் சமூக நீதி பத்தி பேசினார், பேசும்படி அவர் வாழ்ந்தார். பெண்களுக்கு கல்வி, பெண்களுக்கு தன் காலில் நிற்க வேண்டும், பெண்கள் எந்த விதத்திலையும் எதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அதனாலேயே 1929 செங்கல்பட்டுல மாநாடு. அது தர்மாம்பாள் தான் தந்தை பெரியார்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. ஆக அப்படிப்பட்ட வழியில் வந்தவர்கள் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் பாலியல் தொந்தரவுகள், சட்டங்கள். அந்த சட்டங்கள் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது இல்ல. தெரிஞ்ச பிறகும் பயம் இருக்கா, பயம் இல்லையா? யார் அந்த சார்? இன்னும் வரைக்கும் விட தெரியல. கேட்டா மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கன்றார். அப்ப அந்த நாட்டில் யாரை கேட்கிறீர்கள்? யாரை கேட்டால் அதற்கு விடை கிடைக்கும்? யார் கீழே இந்தியா ஆட்சி பண்ணிருக்கு? ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் யாருகிட்ட இது பண்றாங்க? அது அப்ப நீங்க இன்னொருத்தட்ட கேக்குறீங்க. அதுதான் உங்கள் அரசினுடைய செயல்பாடு. மக்கள் எடை போட மாட்டாங்களா? உடனே கேட்டா அவர் திரு உதயநிதி அவர்கள் நின்றுதான் வெற்றி, எல்லாரும் நின்றுதான் வெற்றி பெற முடியும். நிக்காமலே வெற்றி பெற்றவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். மக்களை சந்திக்காமலே வெற்றி பெற்றவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அமெரிக்கா மருத்துவமனையில படுத்துட்டு வெற்றி பெற்றார், ஆண்டிபட்டியில் வெற்றி பெற்றார். ஆக அதே மாதிரி இவர்களை பொறுத்தளவில் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தே வெற்றி பெற்றார் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். எல்லாரும் நின்றுதான் வெற்றி பெற முடியும். முதலமைச்சர், துணை முதலமைச்சரை நிப்பாட்டினீங்களா? இல்லையே. அப்படிலாம் அதிமுக யாராவது ஒரே குடும்பம் ஒரே இயக்கம் அந்த கட்சியை பூரா கபலீகரம் செஞ்சிருக்குன்னு சொன்னா யாராவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக எடப்பாடியுடைய ஆட்சியும் திமுக தற்போதைய ஆட்சியும் பற்றி ரொம்ப எடை போட்டு பேசியிருக்கீங்க. அதில் திமுகவுக்கு வெறும் ஜஸ்ட் பாஸ் தான் கொடுக்க முடியும். எடப்பாடி செஞ்சதில் பாதியை கூட திமுக அரசு செய்யலன்னு உடைய பார்வை விரிவாக வச்சிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசி நன்றி அக்னி சார்.